அக்கா, உங்க முகமே ஒரு மாதிரி இருண்டு போயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா முகத்துல சோகம் அப்படியே ஒட்டி இருக்கே. ஆனா எனக்கு எதுக்குன்னு தெரியும். எல்லாம் நேத்து சுரேகா அம்மா பிறந்த நாள்ல நடந்த பிரச்சனை தானே. அதுல உங்க தப்பு என்னக்கா இருக்கு? உங்க குணத்துக்கு வேற ஒரு வீடா இருந்தா தாங்கன்னு தாங்குவாங்க தெரியுமா? இங்கதான் நல்லதே செஞ்சாலும் தப்புன்னு சொல்றாங்க. என்ன பண்றது? எனக்கு தெரியும் நான் இப்படிலாம் பேசினா உங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் எனக்கு மனசு தாங்கலக்கா. நான்லாம் ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லாம நடு ரோட்ல நின்னப்போ என்ன கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்தீங்க. உங்க மேல செய்யாத தப்புக்கு இப்படி எல்லாம் பழி சொல்லும் போது என்னால தாங்க முடியலக்கா. விடு ரேணுகா, சில பேர் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. மீனுக்கு வாழ்க்கை தண்ணில தானே இருந்தா அதை மாத்தவா முடியும்? அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா நான் உன்னை நல்லா இருக்க விட மாட்டேன். உன் கூட உறவாடி உன் வாழ்க்கைய கெடுத்து நாசம் பண்றதுக்கு தாண்டி அர்ச்சனாமா என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. என்ன கிச்சனில் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரேணுகா ஒரு செம்மையாக வேலை பார்க்குது. மழை பெய்யுமோ? அம்மாடி நந்தினி, நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தான். எல்லாம் இதில் இருக்கு. சரியா தையே? இந்தா. அக்கா, என்னக்கா அப்படியே வச்சுட்டீங்க? வழக்கமா கல்யாணம் ஆன காய்கறி வாங்கிட்டு வந்தா ஏதாவது சொல்லுவீங்க, எனக்கு ஒண்ணுமே சொல்லல. ஏய், அடுத்தவங்க திட்டுனா நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்பியா? ஏய், வாயை மூட்டு பேசாம வேலையை பாரு. ஐயோ, அதுக்கு இல்லன்னு இதுல பூச்சிக்கொல்லி இருக்கு, இது நாட்டு காய்கறி இல்லன்னு ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல, அத சொன்ன. ஏத்தா நந்தினி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அத நான் சொல்றேன்னு. எல்லாம் நேத்து நம்ம வீட்டுல நடந்த கூத்துதான். அது அக்கா மனச ரொம்ப பாதிச்சிருச்சு. அதான் உம்மன்னு இருக்காங்க. ஏத்தா, அதுக்கு கிடக்குதுங்க ஆக்கங்கிட்ட ஜென்மங்க. எது கோபுரம் எது குப்பை இதுக்கு ஒன்று கூட தெரியாது. வாய் இருக்குன்னு ஏதாவது கிளி பேசுங்க. அதுக்கு பேசுன்னு சொல்லி நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க. தூக்கி தூரப்பட்டு வேலையை பாருது ஐயா. நான் ஒன்னும் அவங்க திட்டினாங்கன்னு நினைச்சு வருத்தப்படல. என்னால இந்த ஊர் பழக்க வழக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கவே முடியல. அதை நினைச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு. நான்லாம் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவ. அங்க ஒரு ஆம்பளை பையனும் பொம்பளை புள்ளையும் தெருவுல நின்னு பேசிக்கிட்டாலே ஒரு மாதிரியா தான் பாப்பாங்க. அந்த எண்ணம் என் மனசுல இருக்க போய் தான் இந்த விஷயத்த நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் அங்க பிறந்த நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு. என்ன ஏத்தா, என்னத்தான் பேசுற நீ? அது கிராமமா இருந்தானா நகரமா இருந்தானா? இங்கே வர கூட படிக்கிற காலேஜ் பையனா ஒரு பொம்பளை பிள்ளை தனியா ரூம்ல கூட்டி போய் பேசினா தப்பு தானம்மா? இந்த சமுதாயமே தப்பா தானே நினைக்கிறதுக்குன்னு தாயே. தப்புனா தப்பு தானே? இல்லண்ணே, இந்த ஊர்ல தான் எல்லாரும் ஒன்னா ஜோடி ஜோடியா போறாங்க. அந்த மாதிரி சுரேகா அம்மா ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் இத்தனைக்கும் அந்த பையன் ரூம்குள்ள போனத கண்ணால கூட பாக்கலண்ணே. அவ செவரேறி குதிச்சதை தான் பார்த்தேன். அதை வச்சுட்டே திருடன் நினைச்சிட்டேன். அதான் நான் செஞ்ச தப்பு. ஏத்தா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு உடஞ்சு போய் பேசிட்டு இருக்க? இங்கே வருதா, அந்த பையன் உண்மையில நல்ல பையனா இருந்திருந்தா எதுக்கு திருட்டுத்தனமா செவரேறி குதிச்சு வரணும்? நல்ல ஆம்பளை வீட்டு வாசல் வழியே நேரம் வரணும் தானே? செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்கு எவன்டா இழிச்சவன் கிடப்பான்னு இருந்தாங்க. கடைசியா உன் தலையிலே சுமத்திட்டாங்க. நீ என்ன சொல்ற? நான் தான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் நீ சுமதாங்கி மாதிரி தலையில வச்சு சுமந்துட்டு இருக்க. இதுக்காக உன கூப்பிட்டு அவார்டா கொடுக்க போறாங்க? இல்ல தூக்கி தூரப்படுதாங்க. அண்ணே, நல்லா கேளுங்கண்ணா. நான் எது சொன்னாலும் அக்கா கோச்சுக்கிறாங்க. ஏத்தா, இப்ப நீ என்ன தப்பு பண்ண? இங்கே வரு, ஓ மேல எந்த தப்புலன்னு நீ முதல்ல அதை நம்பணும். இல்லைன்னு வச்சுக்கவேன், தொட்ட 90 இருக்கிற பழிய அப்புறம் ஓ மேல சுமத்துவாங்க. நீ என்ன பண்ணுவ? ஆஹா, இன்னைக்கு சோகமா இருக்கிறதுக்கு சரியான விஷயம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஜாலியா ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்ப. இது தேவையா? என்ன, அது எப்படி நான் ஜாலியா அழுக முடியும்? ஏய், அதெல்லாம் அழுக முடியும். நீ தேவையில்லாம அடுத்த விஷயத்துல மூக்கு நோக்கி விட்டு வேலையை பாரு. மாடி நந்தினி, இந்த சிறங்கு பிடிச்சிருக்காங்கல்ல, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது கையில அரிச்சிச்சு அப்படி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அதுக்குள்ளேயே கிடப்பாங்க. வெளியில வரவே மாட்டாங்க. இங்கே வருத்தா சேர்ந்தாப்புல ஒரு வாரமா நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துட்டே வருவாங்க. இதுகளை அந்த கேஸ் மாதிரி தான் தாயி. ஏத்தா,
இப்ப சிரிச்சேலா? இது மாதிரி வாழ்க்கையில எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்தா. இதையெல்லாம் தூக்கி தூரம் போட்டு வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். புரியுதா? சரி காய்கறி சட்டு பண்ணு வேலையை பார்ப்போம். காலையில் வர சாப்பிட பசி வர அல்லே கிள்ளுது. பச்சை தண்ணி கூட பல்லையா? டேய் சூர்யா, டாடி ஒரு நிமிஷம் வா. எஸ் டாடி. என்னடா அவசரமா எங்க வெளியே போயிட்டு இருக்கியா? ஆமா டாடி. இந்த விவேக் இருக்கான்ல, ஆ. அவனுக்கு பேங்க்ல ஏதோ கேரண்டி வேணுமா, அதான் சைன் போட போயிட்டு இருக்கேன். சூப்பர்ரா. உனக்குள்ள ரொம்ப நாளா தூங்கிக்கிட்டு இருந்த சூர்யா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கண்மொழிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுல என்ன மிராக்கல்னா, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நீ கடன்னு கம்பெனி கான்ட்ராக்ட்னு இறங்கின பாரு. அப்படியே ஒன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன்டா. நீ அந்த டெண்டரை அப்ரோச் பண்ண விதம், அந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணது எல்லாம் சூப்பரா இருந்தது. நீ ஜெயிக்கிற தோக்குறங்கிறதெல்லாம் தாண்டி உனக்குள்ள இருந்த உண்மையான சூர்யா வெளிப்பட்டான் பாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இண்டஸ்ட்ரி இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சூர்யா மறுபடியும் வந்துட்டான், பழைய மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு. ஆனா ஏதோ கேட்ட நேரம் அந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது பரவாயில்லடா. ஆனா அதுக்காக நீ பழைய மாதிரி பார்ட்டி பப்னு இறங்கிடாதடா ப்ளீஸ். லெட் மீ திங்க் டாட். திங்கா? சரிடா, நல்லா யோசி. நீ யார் சொல்லியும் கேட்கறவன் இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால தான் நானே ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல. அப்புறம் பிசினஸ்ல ஃபுல் ஃபோக்கஸா இறங்கினா நீ தான் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணுவ. ஏ சுரேகா, இங்க வா. இவன் எதுக்கு கூப்பிடுறான்? சுரேகா. என்னன்னா? ஆமா, நேத்து பர்த்டே பார்ட்டில நிறைய ஆளுங்களா இருந்ததால என்னால கேட்கவே முடியல. காலேஜ்ல உன் கூட படிக்கிறவன், உன் முன்னாடியே வரக்கூடாதுன்னு நான் வார்ன் பண்ணவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்? அப்படி என்ன தைரியம் அவனுக்கு? அது அது வந்து அதான் நேத்தே சொன்னேனா, அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு. அவன் உன் ஃப்ரெண்டு, காலேஜ்ல உன் கூட படிக்கிறவன், உன் பின்னாடி சுத்தினவன். இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஆமா, இவ்ளோ நாள் இல்லாம எதுக்கு அவன் திடீர்னு வீட்டுக்கு வந்தான்? இவன் என்ன நம்மளை பத்தி கேர் பண்ணிக்கவே மாட்டான், திடீர்னு பொறுப்பான அண்ணன் மாதிரி பேசுறானே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சுரேகா, அப்பா. ஒன்னதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கான், பதில் சொல்லு. அப்பா, அது வந்துப்பா, அவன் ஏன் வந்தான்னா என் பர்த்டேக்கு தான் வந்தான். ஆனா திடீர்னு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். வெயிட், புரியல. திடீர்னு சொன்னானா இல்ல இதுக்கு முன்னாடி உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கானா?